நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிகரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, இந்த நாளை காண வைத்த கிருபைகளுக்காக சோத்திரம். நன்றி ஆண்டவரே. இசப்பா, இந்த வேளையில் நீங்கள் எங்கள் கூட இடைபடும்படியா, நீர் பேசும்படியாய் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு கூட இடைபடும்படியாய் கூட செபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வாட்டின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 5 மாதம் முழுவதும் இந்த 6வது மாதத்திலேயும் கர்த்தர் நம்மளை கிருபையாக நடத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். இம்மட்டு உதவின எபனேசராய் இனியும் அவர் நம்மளை காத்து வழிநடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் கர்த்தர் இன்னும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை நான் பாடுகிறேன், என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடுங்க. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த நோயிலுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த நோயிலுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பு அநேக நேரம் ஏதாவது ஒரு சமயத்திலே நம்ம என்ன செய்கிறோம், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த 5 மாதத்தை நாம் கடந்து விட்டோம். இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்வாரா, அதிசயம் செய்வாரா, ஒருவேளை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ
ஒரு மாற்றம் வருமா, என் பிள்ளைகளின் படிப்பு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமா என்று சொல்லி கூட நீங்கள் இன்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் அறிகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு பாபிலோனிலே என்ன செஞ்சாங்க, சிறைப்பட்டு போன வருஷம் எத்தனை வருஷம், 70 வருஷம் நிறைவேறப்பட பின்பு என்ன செய்தாராம், இவ்விடத்துக்கு நான் உங்களை என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன். ஒருவேளை சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். எரேமியா மூலம் கொடுத்தார், தானியேல் மூலம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எந்த முடிவாய் இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்கிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன் உங்களே. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்களை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு பிள்ளைகளுக்கு நமக்கு இன்னைக்கு பாட புத்தகம் தேவை, ஒருவேளை ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்கணும், அது தேவை, எல்லாமே தேவைதான். ஆனாலும் அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா எங்க அப்பா அம்மா எனக்கு இதை வாங்கி தருவாங்களா என்று சொல்லி கூட அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா என்னன்னா, நம் பிள்ளைகளுக்கு எது வேண்டும் என்று சொல்லி நம் பெற்றோர்களாகிய நமக்கு என்ன செய்யும், கண்டிப்பா தெரியும், இது இந்த பிள்ளைக்கு தேவை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே போல அந்த பிள்ளைகளின் எதிர்பார்ப்பு என்ன செய்யும், எனக்கு எங்க அப்பா அம்மா இதை வாங்கி தருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஹல்லேலூயா. இதே போலதான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அந்த நினைவுகளை கூட நான் என்ன செய்கிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அப்படியாக நம்மளை நினைத்து வைத்திருக்கிறார். இதை குறித்தும் கலங்காதீங்க. ஒருவேளை இந்த நாளிலும் கூட நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்த்திருக்க முடிவை தருவார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் நினைவுகளை அறிகிற தேவன். ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோமா, பொறுமையோடு காத்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து உள்ள வசனம் சொல்லுகிறது, ஆனால் அவைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாம், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து நம் வீட்டிற்குள் வரும் பொழுது, நம் குடும்பங்களுக்குள்ளாக வரும் பொழுது அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர், நம் குடும்பத்திற்குள்ளாக சமாதானத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. அவர் வந்தால் சமாதானம், அவர் வந்தால் சந்தோஷம் என்ன செய்யுமா, நம் குடும்பங்களில் காணப்படும். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு வசனம் 12 வாசிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. கூடி வந்து தொழுது கொண்டு என்னை நோக்கி என்ன செய்வீர்கள், விண்ணப்பம் பண்ணுவீர்கள். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரிடத்திலே நாம் கூடி வந்து விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு என்ன செய்வேனாம், செவி கொடுப்பேன். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர்கள் அந்த சிறையிருப்பை மாற்ற அநேக நாட்கள், அநேக வருடங்கள் ஆகிறது. ஆனால் அந்த சிறையிருப்பு எப்படிப்பட்டது, அவர்கள் பாவம் செய்து விசுவாசியாதபடிக்கு எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை மறந்து வாழ்ந்ததினாலே அவர்கள் இந்த சிறையில் என்ன செஞ்சாங்க, அடைப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையிலே பாபிலோனிலே என்ன செஞ்சாங்க, சிறைபிடிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் இந்த சிறைப்பட்ட வாழ்க்கை மாற வேண்டுமானால் நீங்கள் கூடி வந்து தொழுது கொண்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நான் என்ன செய்வேன், உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த செவி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோமா, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோமா, நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலே மன்னிப்பை பெற்று அந்த ரட்சிப்பை பெற்று, நான் செய்தது பாவம் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவாகி என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புரவாகும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்களா, விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொரு ஜபங்களையும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எந்த முடிவையும் கூட அவர் என்ன செய்வாராம், நினைத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு
வாழ்க்கைக்கு இது தேவை என்று சொல்லி அவர் நினைத்து வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி செய்கிறோம்? நான் விண்ணப்பம் பண்ணுகிறோமா? ஆண்டவரே எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறாரு, நீங்கள் விண்ணப்பம் பொழுது நான் எப்படி செவி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, எரேமியா 29:5, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை என்ன செய்வீர்கள்? சாப்பிடுவீர்கள் என்று. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்க ஒரு முடிவை தந்து, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை என்ன செய்வீர்கள்? சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை சிறைப்பட்ட வாழ்க்கை, பாவமான வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேவை, ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மளை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எதிர்பார்ப்பு ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நாம் வாழ்கிறோமா? ஹல்லேலூயா. மனிதர்களை நோக்கி பார்க்கிறோமா? இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு ஆகாயத்து பறவைகளுக்கே கர்த்தர் எவ்வளவு நடத்துகிறது, எவ்வளவு நிச்சயம் இருந்ததானால் நம்மை நடத்துவது, நம்மளை விசாரிப்பது, நம் தேவைகளை சந்திப்பது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆனால் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? என்னைக்கும் எதிர்பார்த்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேவை, ஆனால் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது அது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அதை எல்லாம் என்ன செய்யும்? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சார்ந்து வாழ்கிறதே கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவர் உண்டாக்கினது. ஆனால் அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருவேளை எல்லா சம்பத்துகளையும் தந்து சமாதானத்தை, சந்தோஷத்தை மாத்திரம் தருகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம் தாங்க. அதனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் விண்ணப்பம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. குடும்பமாய் கூடி வந்து ஆண்டவரை தொழுது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்டு வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து உள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. தேடுகள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ தேடுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களா? முழு இருதயத்தோடு அவரை நாம் தேடும் பொழுது, முழு உள்ளத்தோடு அவரை நாம் தேடும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கூட ஆண்டவர் என்னிடத்தில் என் மக வரமாட்டாளா என்று சொல்லி கூட ஏங்கி கொண்டு இருப்பார். ஆனால் நீங்கள் அவரை தேடுதீங்களா? நான் தேடுகிறேனா? நாம் தேடும் பொழுது நீங்கள் எந்த விதத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, துன்பத்தின் பாதையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, சோர்வின் மத்தியில் இருந்தாலும், சோதனை நேரத்தில் இருந்தாலும், ஆனால் எவ்வேளையிலும், துன்பத்திலும், எப்பக்கத்திலும், நெருக்கப்பட்ட நேரங்களிலும் கூட ஆண்டவருடைய நீங்கள் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு அவரை நாம் தேடும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா? நம்மளை கண்டுபிடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேடுகிற ஒரு தேடுதலை அவர் அறிவார். ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட இன்று கூட நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் முழு மனதோடு ஆராதிக்கும் பொழுது, அவரை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செவி கொடுக்கிறார், உங்களை கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவர் மாத்திரம்தாங்க. நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினாரே, அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்டவரை நாம் ஆராதித்து கொண்டே இருக்கிறோமே. ஒருவேளை இந்த 6வது மாதத்திலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு, பொறுமையோடு அவர் சொல்கிறதை எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய
சித்தத்தை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாகவே நீங்கள் நம்புகிற ஒவ்வொரு நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசத்தையும் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரை மாத்திரமா சார்ந்து கொண்டு இருக்கிறோமா? அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்து இருக்கிறோமா? ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்கள் ஒருவேளை கூட என்னுடைய தேவை எல்லாம் சந்திக்கப்படாதா என்று சொல்லி கூட நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் தேடும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்களை அவர் கண்டுபிடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை குறித்து அவர் சமாதானமாய் மாற்றுகிறவர். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம் பாவங்களை அறிக்கை செய்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவரின் குறித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர். இரண்டாவதாக நாம் கூடி வந்து குடும்பமாய் கூடி வந்து சபையாய் கூடி வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆராதனை செய்து நம் விண்ணப்பத்தை சொல்லும் பொழுது அவர் செய்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அவரை விசுவாசித்து நாம் அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே நம் தேடுதலை அறிகிற தேவன் அவர் ஒருத்தர் மாத்திரம்தாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மிடத்தை எதிர்க்கிறார். ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அவர் எவ்வளையும் வரலாம். ஆனால் இன்றும் கூட அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த நிச்சயத்துக்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? அந்த எதிர்பார்ப்பை மாத்திரம் தேடி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? அவர் நிச்சயமாகவே எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் அவர் ஒருத்தர் மாந்ததாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பிலிருந்து செவி கொடுத்தார். அவர்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள். அப்பொழுது சிறையிருப்பை மாற்றினவர். ஹல்லேலூயா. ஒருவேளை கூட இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட சிறையிருப்பில் நீங்கள் அகப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த 6வது மாதத்திலும் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் அறிகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் புத்தகத்தில் நாம் பார்த்தோமானால் அவர் என்ன செஞ்சாங்க? சிங்க கெபியில் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. ஆனால் ராஜாவுக்கு நைட்டு பூரா என்ன செய்யல? தூக்க வரல. எப்பொழுது விடியும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் அவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வார்? உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த ராஜாக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அதனால தான் அந்த சிங்க கெபியிலே போட்ட உடனே அவர் எந்த விதமான கீத வாத்தியங்களும் அவர் முன்னாக வரவில்லை. அவர் சோர்வாய் காணப்பட்டார். அங்குமிங்கும் அலைந்தார். ஆனால் அவருக்குள் ஒரு எதிர்பார்ப்பு, இந்த தானியேலை கர்த்தர் மீட்டு எடுப்பார் என்று சொல்லி கூட. ஹல்லேலூயா. அதே போல அந்த சிங்க கெபியிலே இருக்கும் பொழுது ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. தானியேலுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த பாபிலோன் ராஜாங்கத்தையே என்ன செஞ்சார்? கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அந்த சட்டத்தை ஏற்றினார். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார்? கட்டளை இட்டார். ஹல்லேலூயா. ஒரு தானியேலை சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. ராஜாவின் எதிர்பார்ப்பை கர்த்தர் என்ன செஞ்சாரு? மாற்றினார். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு முடிவை அவருக்கு என்ன செஞ்சார்? காண்பித்தார். ஒருவேளை இன்னைக்கு எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஒருவேளை நடக்காம இருக்கலாம். ஆனாலும் கூட அது மகிமைக்கு ஏதுவாய் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலங்களில் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு கூட அவருடைய சமூகத்திலே அவர் நீங்கள் எந்த விதத்திலையும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன நினைவுகளை நினைத்திருக்கிறோ அவர் அறிவார். ஹல்லேலூயா. அந்த முடிவை உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னது போல நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே காத்திருங்கள். பொறுமையாய் காத்திருங்கள். விசுவாசத்தோடு காத்திருங்கள். விண்ணப்பம் பண்ணுங்கள். முழு இருதயத்தோடு அவரை ஆராதனை செய்யும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ராஜா நீர் கொடுத்த வசனத்திற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, யாரெல்லாம் உம்முடைய பாதத்திலே காத்து கொண்டு இருக்காங்களோ இயேசப்பா, அவங்க உள்ளத்திலும் அவங்க இல்லத்திலும் ஆண்டவரே அவங்க எதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்காங்களோ இயேசப்பா, ஆண்டவரே அந்த வேதனை எல்லாம் மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்களோ இயேசப்பா, அவங்க எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, திருமண காரியத்திற்காக
எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்களானால் அந்த திருமண காரியத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறுவதாக இந்த 6வது மாதத்திலே ஆண்டவரே அப்பா நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை ஆண்டவரே நீ நிச்சயமாக நடத்தி கொடுத்து ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா பாவத்தினால் ஆண்டவரே அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் மீட்பை கொட்டுக்கொள்ளும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறையிருப்பின் வாழ்க்கை மாறும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். என் தேவ கரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை நடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர் மாற்றுவதற்காய் சோதரம் சோதரம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் நீர் ஒருவரை மாத்திரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்து ஆண்டவரே உதவிக்கரம் நீட்டும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். தேவைகள் யாவை நீர் சந்தித்து கொடுப்பீராக. உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.